இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவோம். வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை அடைத்து கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை உயர்த்தி, கர்த்தாவே இன்றைக்கும் என்னோடு பேசும், எனக்காக பேசும், என் குடும்பத்திற்காக பேசும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படியே நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்று கேட்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் வார்த்தையை தந்திருக்கிறீர், எங்களோடு பேசும். ஆண்டவரே, அப்பத்தை நீர் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று ஆண்டவரே சீஷரிடத்தில் பரிமாறும்படிக்கு கொடுத்த போது அவர்கள் எல்லாருக்கும் விளம்பினார்கள். எல்லாரும் வாங்கின எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதமானது எடுத்தாள் என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த வேத வசனங்களை நீர் பிட்டு எங்களுக்கு தருவீராக. ஆவியானவர் எங்களுக்கு புரியும்படியாய் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் எங்களிடத்தில் புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபை பாராட்டும். இன்னும் வர வேண்டிய உண்டானால் துரிதமாய் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. எல்லாவற்றையும் இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். முதல் வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நர்மையான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை மட்டும்தான் இந்த காலையில் எடுத்து உங்களோடு பேசவிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி. உட்கார்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் உங்களை பலவிதமான பெயர்களோடு கூட அழைத்தாலும் கர்த்தர் நம்மை அழைக்கிற அழைப்பு எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறாராம்? தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் அழைக்கிறார். God's children என்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அருமையானே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல, பிசாசுக்கு சொந்தமானவர்களும் அல்ல. நாம் பின்ன யாராயிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படி அதை உறுதிப்படுத்துகிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது எவ்விதமாய்? பணம் கொடுத்தோ அல்லது ஏதோ விலையேற பெற்ற வஸ்துக்களை கொடுத்து அல்ல. பின் எதை கொடுத்து? எதினாலே? வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் யாராயிருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு அந்த பெரிய நாமத்தினால் தான் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு கிடைத்தது. இந்த ரட்சிப்பு பணம் கொடுத்து அல்ல. அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவரவருடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்யல? மீட்கப்படவே இல்லை. அழிவுள்ள வஸ்துக்கள், பொன்னெல்லாம் அழிந்து போகும். எல்லாவற்றையும் ஒரு நாளிலே என்ன செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 19வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அக்கிரமமே அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே தெருக்களில் என்ன இருக்குமா? குமரன் தங்க மாளிகையில் இருக்காது. குமரன் தங்க மாளிகைக்கு வெளியே இருக்கும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுக்கு வெளியே இருக்கும். எல்லா நகைக்கடையிலிருந்து வெளியே என்ன செய்யும்? கொட்டப்படும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எந்த நாளிலே? கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே. அவர்களுக்கு பொண்ணுமா எப்படி இருக்குமாம்? வேண்டா வெறுப்பா இருக்கு. வேண்டவே வேண்டாயா. ஏன்? இதெல்லாம் வச்சு கூட நாங்கள் என்ன செய்ய முடியவில்லையே? கர்த்தருடைய கோபாக்கினிக்கு தப்ப முடியல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக முடியவில்லையே என்று கோபத்திலே அவர்கள் தெருக்களிலே எரிந்து விடுவர்களாய் காணப்படுவார். ஆயினத்தான் இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் என்ன செய்யப்படாமல், மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? அப்ப கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் தான் உங்களை என்ன செய்திருக்கிறது? விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினபடினாலே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? உலகத்தில் பிரதமருடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிறோம், ட்ரம்புடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிறோம். அகிலாண்டத்தை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம். ஒன்னும் புரியலையா? புரியவே இல்லையா? அல்லது தூங்குறீங்களா? இந்த உலகத்தில் பெரிய பெரிய மனுஷருடைய பிள்ளைகள் என்பதை பார்க்கிறோம். அதானி அம்பானியுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் அகிலாண்டத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதை பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியம் வேற இல்லையே. அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிற மகிமை எவ்வளவு பெரியது தெரியுமா?
நீங்க வசனத்தை கேட்டாதான் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அருமையாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது எதினாலே கன்ஃபார்ம் ஆகிறது, உறுதி பண்ணப்படுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். யாராய் இருக்கிறோம் என்று? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? இந்த சாட்சி நமக்கு உண்டா? சாட்சி பெற்றவர்கள் எத்தனை பேர்? சாட்சி சொல்றது ஈஸி, எதை வேண்டுமானாலும் சொல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க சில பேர். சாட்சி அதல்ல சாட்சி. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை எனக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவானில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பரலோகத்திலே, நான் பரலோகத்திற்கு சென்றால் நமக்காக சாட்சி கொடுக்கிற மூவர் இருக்கிறார்கள். யார் அது? பிதா, வார்த்தையாகிய இயேசு, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். அதே சந்தர்ப்பத்தில் பூமியிலேயும் சாட்சி கொடுக்கிற 3 காரியங்கள் உண்டு. சாட்சி இடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. நல்ல கவனிக்கணும். இந்த 3 காரியம் இது ஒன்றாயிருக்கிறது. ஆவி, தண்ணீர், அடுத்தது ரத்தம். ரத்தம் சாட்சி கொடுக்கும் என்னவென்று, நான் என்னுடைய ரத்தத்தினாலே, கிறிஸ்து சிலுவையிலிருந்து சிந்தின ரத்தத்தினாலே இயேசுவை பாவமற கழுவினார், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று ரத்தம் என்னை குறித்து அவரிடத்தில் சாட்சி சொல்கிறதாய் காணப்படும். 2வது காரியம் ஜலம். ஜலம் என்ன செய்யும்? நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தேன்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட என்ன செய்திருக்கிறேன்? எழுந்திருக்கிற. அந்த எழுந்திருப்பதற்கு சாட்சியாய் ஜலம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். 3வது ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அதைத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனம், நாம் பிள்ளைகளானால் யாராயிருக்கிறோம்? சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளின்னு என்ன? எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்க. அந்த வீடு யாருக்கு தருவார்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பாரா? அது ஏத்த வீட்டுக்கு பையனுக்கு கொடுத்துருவாரா? சொல்லுங்க, வாயை திறந்து. என்ன குளக்கட்டையா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து பேசுங்க. இன்டராக்ட் பண்ணாதான், ஒருத்தர் பேசினாதான் வசனம் புரிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க, வாயை திறந்து. யாருக்கு கொடுப்பாரு? அந்த வீட்டுக்காரருக்கு கொடுத்துருவாரு. எனக்கு தரவே மாட்டாருங்க 10 பைசா கூட. அப்படிப்பட்ட தகப்பன்மாரு இருக்காங்க உலகத்தில். ஆனால் உண்மையான ஒரு தகப்பன், தன் பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பன், தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவனாய் காணப்படுவார். நீ வசனத்தை வாசிங்கன்னா அப்படி உண்டா என்று ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். வசனத்திலே ஆதாரம் உண்டு. அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு. ஈசாக்கு யாரு? அவனுடைய மகன் என்று சொல்லப்படுவதை பார்க்க அவன் எப்படிப்பட்ட மகன்? சொல்லுங்க, பேந்த முழிச்சிட்டு இருக்கீங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. என்னது?
அவனுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமே, உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும். கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தார்? சந்ததியை தந்தார். அந்த சந்ததி யார்தான்? ஈசாக்கு, அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாம் யாருக்கு சொத்தை கொடுத்தான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் என்னத்தை கொடுத்தான்? டொனேஷன் தான் கொடுத்தான். என்னது சொல்லுங்க? டொனேஷன், நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாய் ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு என்ன செஞ்சான்? என் பையன் கூடவே இருக்காதீங்க, நான் போங்கடான்ட்டு துரத்தியே விட்டுட்டான். நல்லா கவனிக்கணும். நான் ஒன்று செய்யணும். பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர் என்னத்தை சேர்க்க வேண்டும்? ஆஸ்தியை, சொத்தை சேர்க்க வேண்டும். வேற யாருக்கும் அல்ல. ஆனா அதே பிள்ளைகள் சம்மதமானால் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்திற்காய் தங்களுடைய சொத்தை, ஆஸ்தியை கொடுத்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் உண்டு. கர்த்தர் அவருடைய சந்ததியை வெறுமையாய் விடவே இல்லை. அவர்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற பிரதிபலனை அடையாமற் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறத நாம் நன்றாய் அறிய வேண்டும். நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள். ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு. யாராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதனை அடைவார்கள். கர்த்தர் அவர்களை போதிக்கிறவராய் காணப்படுவார். யார் போதிப்பது? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை தான் நான் சொல்றேன். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து. அப்ப யார் போதிப்பது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் வசனத்தை வாசிக்கணுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:20. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு. இது தப்பா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு, ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பார், நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆவியானவர் நமக்கு போதிக்கிறது எங்கே? தேவனுடைய சபையில. நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்றேன்னா, இன்றைக்கு நேற்று அல்ல, இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணினது அநேக நாட்களுக்கு முன்பு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் அதை கம்பைல் பண்ணி நான் கொண்டு வந்து இங்கே உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நான் எழுதி வந்திருக்கிற வசனத்திலேயும் நீங்கள் வசனத்தில் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு சொன்ன எத்தனையோ வசனம் இதில் இருக்காது. ஆவியானவர் எனக்கு ஞாபகம் மூட்ட விட்டதால் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? போதித்து கொண்டிருக்கிறேன். இது கர்த்தர் சாட்சி. மனுஷரை பார்க்கணும், கர்த்தருடைய சாட்சி மேலானதல்லவா? இந்த காலையில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? எத்தனையோ இடங்களுடைய காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். வசனம் அல்ல, கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு என்ன செய்கிறது? போதிக்கப்படுகிறது. அது அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும்? போதித்து நடத்துகிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே இதை யாரில் நினைச்சிருங்க? அந்த போதனையிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காலையில் அருமையான தேவஜனமே, நம்முடைய பிள்ளைகள், நாமும் அவருடைய பிள்ளைகளானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? போதித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏசாயா 48:18 வாசிக்கும் போது
17-18 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலில் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு பாத்தீங்களா? என்னத்தை போதிக்கிறவர்? பிரயோஜனமானது, அனாவசியமான காரியத்தை அல்ல, அப்பிரயோஜனமானது அல்ல, வேண்டாத காரியத்தை போதிக்கிறது அல்ல. பின்ன எதை போதிக்கிறது? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர், அவரை பார்த்தா அவரால் நாம் வழி நடத்தப்பட முடியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு குழந்தையாயிருந்த போது அவரை பார்க்கும்படிக்கு கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் போனார்கள். போனவர்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தில் நினைத்தார்கள், இதுவரைக்கும் நட்சத்திரம் அவர்கள் என்ன செய்தது? வழி நடத்தி கொண்டே வந்தது. எருசலேமுக்குள்ள நுழைந்த போது அவர்கள் நினைத்தார்கள், ராஜாவானவர் எங்கே பிறந்திருப்பார்? கொட்டாரத்தில் தானே, ராஜ அரண்மனை தானே பிறந்திருப்பார், ராஜாவுடைய குமாரனாகத்தானே பிறந்திருப்பார். ஆகினால் ஏரோதுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்கள் கண்டது என்ன? ஏமாற்றம். இவர்கள் போனது நிமித்தம் ஏரோதுக்கு என்ன வந்தது? கோபம் கொண்டான், எரிச்சல் அடைந்தான். அது நிமித்தமாய் அநேக 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில அவர்கள் எப்பொழுது ராஜாவுடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்து மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தார்களோ, அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? நேராய் பிள்ளை இருக்கும் வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை நிறுத்திற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டியது அவசியம். மனுஷன் உங்களை நடத்த வேண்டாம், வேறு எந்த காரியங்களும் உங்களை நடத்த வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தும்படி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் நடைகளை ஸ்திரப்படுத்தும், நான் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு திகைப்பு வருகிறது, கலக்கம் வருகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? கர்த்தரால் நாம் நடத்தப்படவில்லை. நடக்கிறவனுடைய நடைகள் அவனாலே ஆகிறது அல்லவென்று அறிவே. எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், என்னாலே என் நடைகள் இல்லையா, என்னை நடத்துவது யார்? கர்த்தர் ஒருவர் தானையா, அவர்தான் என்னை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். அநேக சமயங்களிலே நம்முடைய ஜீவத்தில் ஒரு திகைப்பு வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரே, அவருக்கு நன்றாய் தெரியும். வசனத்தை வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 13:14. தம்பி அதில்ல இல்லம்மா, இல்லை இருங்க, நான் கொஞ்சம் தவறாய் சொல்லிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க. 17வது வசனம். 17. ஜனங்களை போக விட்ட பின், பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார் என்று பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். கர்த்தர் எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருக்காரா? ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்தவர் கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களையும் அந்தரங்கங்களையும் அறிந்தவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் நம்ம எப்படியாய் நடத்த வேண்டும் என்பது. அதனால்தான் வசனத்தில் வாசித்தோம், அவர்களை பெலிஸ்தரின் தேச வழியாய் நடத்தி கொண்டு போவது எப்படிப்பட்டது? அது சமீபமாயிருக்கிறது. அது எப்படி சமீபமாயிருக்கிறது என்று தெரியும். வேதத்தில் அதற்கும் வசனம் உண்டு. யோசேப்பு எகிப்திலே அதிபதியாய் காணப்படுகிறார். யாக்கோபு கானானிலே இருக்கிறான் தன் பிள்ளைகளோடு கூட. பஞ்சம் மிகுதியாய் இருக்கிறது. அப்ப யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது, எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டார். தன் பிள்ளைகளை அழைத்தான், நீங்கள் எகிப்திற்கு போய் என்ன செய்யுங்கள்? தானியம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி
அவர்கள் பணத்தோடு கூட கழுதைகள் மேல் சேர வைத்து கடந்து போனார்கள். போய் முதலாவது முறை என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆகாரம் வாங்கி கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிக்கணும். அடுத்தது யோசேப்பு சொல்லிவிட்டார், நீங்கள் உன் தம்பியை அழைத்து வராத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நிஜஸ்தர் என்று நீங்கள் நான் நம்பவே மாட்டேன். நீ உண்மையானவங்க. ஏன்னா யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் வேவு பார்க்கத்தான் இந்த தேசத்துக்கு வந்தீர்கள், நீங்கள் நிஜஸ்தர் அல்ல என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ கெஞ்சி கூத்தாடி பார்க்கிறார்கள். ஒன்று நடக்கல. அவர்கள் ஒரு மகனை, ஒரு பிள்ளையாண்டானை பிடித்து கட்டி வைத்து விட்டார்கள். இப்போ பணத்தோடு கூட, பணத்தோடும் தானியத்தோடு திரும்பி போகிறார்கள். வழியிலே பையை திறந்தால் பையிலே என்ன இருக்கிறது? பணம் வாயிலே காணப்படுகிறது. பையை திறந்ததும் மேலே பணம் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் பயமாயிருச்சு. நேராக வீட்டுக்கு வந்தாங்க. யாக்கோபு இடத்துல சொன்னாங்க, ஐயா எங்கேயா ஒரு பையனை காணோம், அவனை அந்த அதிபதி பிடிச்சு வச்சுட்டான். காரணம் என்ன? இதுதான். ஏன் அப்படி யாக்கோபு கேட்கிறான், அப்படியானா இன்னொரு தம்பி இருக்கிறான்னு ஏயா சொன்னீங்க? அவரே கேட்கிறார், நாங்கள் என்ன செய்யறது? சரி, இப்ப தானியம் குறைந்து போயிட்டு, இப்ப என்ன செய்யணும்? தானியம் வாங்க போகணும். அவனும் பென்யமீனை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீர் எங்களை அனுப்பி விட்டிருந்தால் இதோடு கூட நாங்கள் 2 தரம் என்ன செய்திருப்போம், போய் வந்திருப்போம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எவ்வளவு சமீபமானது! சமீபமாய் அந்த தேசம், பெலிஸ்தருடைய தேசம், கானானுக்கு போவது சமீபமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அந்த தேசத்தின் வழியாய் அவர்கள் என்ன செய்யல, வழி நடத்தவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவு வரும், சோர்ந்து போவார்கள், துயரமடைவார்கள். என்ன செய்வது என்று, கர்த்தர் இப்படி கொண்டு வந்து விட்டாரே என்று மிகவும் அதிகமாய் துயரப்படுவாள் என்றுதான் அறிந்து அவர்கள் என்ன செய்தாராம், சுற்றி நடந்து போக பண்ணினார். இப்ப எவ்வளவு அன்புள்ள தேவன்! யோசித்து பாருங்க. நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியுமா? வழியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், என்ன போராட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தில், ஆண்டவரே இன்றைய எனக்கு நடத்தும் ஐயா, நீர் என்னை நடத்தும் என்று நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டால் போதும். அவர் நம்மை நேர்வழியாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். அருமையானே, இப்படிப்பட்ட கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிறார், போதகராய் காணப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். 128ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். போதுமா? போதும், அதெல்லாம் வேண்டாம். அது 4ஆம் தேதி வாசிக்கலாம். இங்க வசனம் என்ன சொல்லுது? உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரத்தில் திராட்சை செடியா, திராட்சை கொடியா, அல்லது இன்னொரு கொடி இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து தேய்ச்சி விட்டா போதும், பிப்பு நிற்கவே. துத்தி செடின்னு ஒன்று இருக்குது, அதை ஒரு காயை போட்டு விட்டா போதும், உடம்பெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிடும். மனைவிமாரே, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு திராட்சை கொடியாக இருக்கீங்களா, அது நம்பூட்டான் சரியா இருக்கீங்களா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்திரத்தில் குடியிருப்பது. எப்போ பார்த்தாலும் சண்டை, சண்டைக்கு அளவே இல்லை. அதுவும் அந்த சண்டையும் வெளியே போகும். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாங்க, என்ன சண்டை? அவங்க இப்போ என்னத்துக்கு வராங்க? சண்டையை விளக்குறதுக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனைவிமாரே புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று. கீழ்ப்படியணும். நம்ம புருஷனுக்குடைய நம்பிக்கைக்கு ஏதுவாய் காணப்படணும். இன்னைக்கு சில மனைவிமார் அப்படி இல்லவே இல்லை. எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்கிறேன். ஆகினால் இந்த காலையில் உங்களுக்காக
மனைவிமாருக்காகவே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம். எல்லாரும் பைபிளை திறந்துக்கணும். சிஸ்டர்ஸ் எல்லாம் பைபிளை திறந்துங்க. வாசிப்போமா? 10வது வசனத்திலிருந்து 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன். வாசிங்க. யார்? நீங்க குணசாலி இல்லையா? அதான் வாசிக்க மாட்டேங்கிறோம் போல இருக்கு. நான் வேற எப்படி சொல்றது? வாசிங்க. அவளுடைய இலை முத்துக்கள். முதல்ல இருந்து வாசிங்க. இருங்க பிரதர், இருங்க. பெண்கள் தான் வாசிக்கணும். வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை பைக்ல வாசிங்கம்மா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்க பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கேட்கல, இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அநேகர் கேட்பாங்க. இந்த வசனம் அநேகருக்கும் போகிறது. உங்களுக்கு மட்டும் என்ன நினைச்சுக்காதீங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டது? இப்ப குணசாலியா அல்லது வேற எந்த சாலியா இருக்கீங்க? பலசாலியா இருக்கீங்களா? புருஷனை பார்த்து ஏய் ஜாக்கிரதையா இரு, ஒரு குத்து விட்ட நீ எங்க போவேன்னு தெரியாது. இப்படிப்பட்ட பெண்களும் இருக்காங்க. இங்க வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறாளா? 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12. இந்த 31 விட்டுறாதீங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு. நீங்க கிரீடம் கொடுக்குறீங்களா? வேற எதை கொடுக்குறீங்க? வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் காணப்படுகிறார். யாருக்கு தான் கிரீடம் கிடைக்கும்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடின ஜெயிச்ச அந்த முதல் வந்தவனுக்கு தான் கிரீடத்தை சூட்டுவார்கள். அப்ப அந்த கிரீடம் யாருக்கு சூட்டப்படுகிறது? புருஷருக்கு சூட்டப்படுகிறது. எது நிமித்தம்? மனைவியானவள் குணசாலியா இருப்பது நிமித்தம். நீ எப்படி இருக்கிறாய் யோசித்து பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எத்தனை புருஷன்மார் இங்கே இருக்கீங்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனைவியை நம்புறீங்களா? இங்க வசனத்துல சொல்லி இருக்கு, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல. அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நம்பிக்கைக்கு பாத்திரவாட்டியா பெண்களே காணப்படுறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதுனால நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க கோவிச்சு கொண்டாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர். கர்த்தர் சொல்லுகிறதே சொல்லுகிறேன். என் வசனம் என்ன சொல்லுகிறது? அவள் உயிரோடு இருக்கும், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும்? அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சம்பத்து. நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அவன் சம்பத்து என்ன செய்யாது? புருஷனுடைய சம்பத்து குறையாது இருக்கணுமானால் மனைவி நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் காணப்படணும். நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கமா? அடுத்த வார்த்தை, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். கத்தியை காட்டுறாள, கத்தியை கழுத்துல வைக்கிற பெஞ்சாதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஏய் என்ன நினைச்சிட்ட? இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. பேப்பர்ல நீங்க வாசித்து பாருங்க, டிவியில பாருங்க. இன்னைக்கு குடும்பம் போற லட்சணம் பயங்கரமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்கிறார், அவர்களுடைய குடும்பம் அப்படித்தான் இருக்கு. கர்த்தருக்கு உண்மையாகவே பயந்தவர்கள் அல்ல. இங்க வசனத்துல சொல்லுகிறது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னா மனம் திரும்பணும். தீமை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப, இல்லாவிட்டால் கர்த்தருடைய பட்டயம் உண்மையில் கடந்து வரும். அவருடைய கோபாக்கினிக்கு நீ தப்பவே முடியாது. அது மட்டும் நல்லா நினைச்சுக்குங்க. அப்படி செய்கிறவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்காய் கர்த்தர் பட்டயத்தை என்ன செய்வாராம்? கருக்காக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில ஒன்று சொல்லுகிறேன், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டுமானால் மனைவிமார்கள் அதற்கு மாதிரியாய் காணப்பட வேண்டும்.
என பெற்றோருடைய பொறுப்பு தான் என்னது? பிள்ளைகளை காப்பாற்றுவது. அப்ப பெற்றோர் பிள்ளைகளை ஒழுங்கின் வழியிலே நடத்தாத பட்சத்தில், தாங்களும் நடக்காத பட்சத்தில் தங்களுடைய பிள்ளைகள் பார்த்து வளர்கிறார்களே, எப்படி இருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் அழுத இருந்தா எப்படி இருக்கும்? பிள்ளைகள் பார்க்குறாங்க, ஏன் நம்ம அம்மா இப்படி அழுகுது? உடனே யார் மேலே கோபம் வரும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல அப்பா மேலே. அப்பா என்னமோ செய்கிறாரு. ஒரு நாளும் விசுவாச குடும்பத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு நடக்க நமக்கு வேண்டாம். தேவனுக்கு அஞ்சி நடப்போம், கர்த்தருடைய வழியில் நடப்போம். அடுத்த வசனத்தில் வாசிப்போம். ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சற்று வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது என்னவா இருக்கிறது? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதே இல்லை. ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகள் என்றே சொல்ல, பேலியாளின் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டவே வேண்டாம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் எல்லா காரியத்திலும், எல்லா காரியத்திலும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்படி சொல்லியிருக்காயா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு அது நியாயம் சொன்னாரு. இது என்னவா? கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். போன உனக்கு வேலையே இல்லை, கடைக்கு போடா, போய் இது வாங்கிட்டு வாடா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்களே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் தான் அது ஆசீர்வாதம். பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தேவை. ஆபிரகாம் தன் பிள்ளையாண்டான ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தன் பிள்ளைகளாகிய ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன் பிள்ளைகள் 12 கோத்திரத்தை என்ன செய்தான்? ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்பட்டார். எவ்வளவு முன் உதாரணம் நம்முடைய முற்பிதாக்கள். நம்ம பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோமா அல்லது சபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நீ நாசமாதான்டா போவ, நீ உருப்படியாகவே மாட்டே. இன்னும் சில பேர் சொல்றது, நீ மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கு. இன்னும் சில பேர் வெளியே போனா போதும், நீ எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி சாவடா அப்படின்னு. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் விசுவாசிகள் வீட்டில் வரணுமா? என்ன பாஸ்டருக்கு இப்போ என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு. வசனம் பேசிட்டே போவாரு, ஒரு காரியமெல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்போ இப்படியெல்லாம் பேசுறாருன்னா என்னமோ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு போதிக்கிறதற்கு இருக்கிறார். நான் சொல்லுகிறது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. இந்த காலை வேளையில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். அது கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன செய்து அதை சோதித்து பாருங்கள். நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும்? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். எபேசியர் 5பா, நீ கொலோசியர்ல தேடாத. 5ஆம் அதிகாரமே இல்லைங்க, 4ஆம் அதிகாரத்தோடு சரி. 5:8 எபேசியர். நான் சொல்லவில்லை, ரொம்ப நேரமாக வசனம் வராதனால தான் நான் சொல்றேன். என்னது? முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் யாராய் இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி போய் யார் நடக்கணும்?
பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறோம். நாம் இரவுக்கு இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லவே. நாம் பகலுக்குரியவர்களாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். அப்படி இருக்கணுமா? வசனம் இருக்காயா? எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளுக்கு உரியவர்கள் அல்லவே. போதுங்க, வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கீங்க? ஒரு காலத்துல இருட்டில் இருந்தோம், பாவத்தின் கிரியையை செய்கிறவர்களாய் காணப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் வரதுனால சொல்றேன், கொஞ்சம் எடுத்து வாசிடுவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் என்ன செய்தீர்கள்? முன்னே நீங்க எப்படி நடந்தீங்க? இந்த உலகத்து வழக்கத்துக்கு ஏற்றபடி. இன்னைக்கு உலகமே கெட்டு கிடக்குது ஐயா. கடந்த வாரத்தில் பேப்பர்ல போட்டிருந்தாங்க, ஏறக்குறைய 400 போலீஸ் காலேஜ் இருக்கிற பக்கமா, காலேஜ் பசங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, வெளியெல்லாம் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க மூலமா போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுதுன்னு சொல்லி 400 போலீஸ்கார் வீடுக்குள்ள காலையில் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கே வீட்டை தட்டி உள்ளுக்குள்ள போய் பரிசோதனை பண்ணி அநேக போதைப் பொருட்களை கைப்பற்றினார்களாம். ஆயுதங்களையும் கைப்பற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று, நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்லையா. நம்முடைய ராஜ்யம் அங்க இருக்கு. ஆவிக்குரிய சிந்தையோடு கூட பரலோகத்தின் சிந்தையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் காத்து கொள்ள வேண்டும். ஒரு தாமரையானது தண்ணீருக்குள்ளே தான் காணப்படுகிறது. ஆனால் அதன் மேல் எத்தனை தண்ணீர் ஊற்றினாலும் அதில் தண்ணீர் நிற்கிறதே இல்லை, எல்லாம் கீழே போய் விடுகிறது. அதை போலதான் நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் பாவிகள் நடுவிலே காணப்பட்டாலும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். யோசேப்பு சொல்லுகிறானே, அந்நிய தேசத்துல நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாவம் செய்யவே மாட்டான், தன்னை காத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் 2 யோவான் 3வது வசனத்தை வாசிப்போம். 2 யோவான் 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். எதிலே நடக்கிறார்களா? பிள்ளைகள் என்பவர்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். ஏயா சத்தியத்தில் நடக்கணும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? சத்தியத்தில் நடக்கிறவனை தான் விடுதலையை கர்த்தர் பெற்றுக்கொள்ள முடியும், மனுஷர் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய விடுதலையே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்படியானால் சத்தியத்தை நாம் அறிந்தவர்கள் என்பதனாலே சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். எது சத்தியம்? வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு காரியம். வேறு எதையும் சுத்திகரிக்க முடியாது. வேணா நம்முடைய சரீர சுத்திகரிப்புக்காக விதவிதமான சோப்பு, அட்வர்டைஸ்மெண்ட்ல எத்தனையோ சோப்பு வருது, அதெல்லாம் போட்டு குளிச்சாலும் நம்முடைய சரீரம் வேண்டுமானால் ஒரு நிமிஷம் சுத்தமாகுமே தவிர வெளியே போனால் மறுபடியும் அழுக்காகும்.
ஆனால் உள்ளே இருக்கிற நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான், கிறிஸ்துவின் வசனம் ஒன்றுதான் நம்மை சுத்திகரிக்க முடியும். வேற எதினாலும் சுத்திகரிக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்ணமே ஆகும். அவர் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகுமா. எதினாலே? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. சத்தியத்திலே நடக்க வேண்டும். சத்தியமாவது என்ன? கர்த்தருடைய வசனம்தான் சத்தியம். இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்ன என்று சொல்லி. அவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் என்று சொன்னார். இதற்காகவே இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கேன்? எதை குறித்து பேச? சத்தியத்தை குறித்து நான் பேச, வேற எதற்காக அல்ல. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. அருமையானுள்ளே என்னமா 18ஆம் அதிகாரம் வசனம் 37வது வசனத்தில் அது இருக்கு. குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நன்றாய் கவனிப்போம். சத்தியத்தில் பிள்ளைகள் நடக்கிறார். 3 யோவான் 3வது வசனத்தை வாசிப்போம். 3 யோவான் 3வது வசனம். என் பிள்ளைகள் வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எதிலே நடக்கிறார்கள்? சத்தியத்திலே. நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துறோமா? இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகள் எதிலே நடக்கிறாங்க? வசனத்தின்படிதாயா நடக்கிறாங்க. வேற எதன்படி அவர் நடக்கிறது இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் முகவுரையான காரியம்தான். இதுக்கு தான் இந்த பில்டப்பாயா இல்லை? நீங்கள் சொல்றீங்கல்ல, உங்கள் பாஷையிலேயே நான் சொல்றேன். இதெல்லாம் சொன்னா தான் நான் இனி சொல்ல போறது என்ன செய்யும், புரியும். வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறாராம்? பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் சொல்லுகிறதை யோவானதை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? பிள்ளைகளுக்கு. எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு? நிச்சயம் இருக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலியா. கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? மன்னித்திருக்கிறாரே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவ மன்னிப்புக்கு கிடைக்கும்படிக்குத்தான் நாம் இயேசு வண்டைக்கு வந்திருக்கிறோம். பாவ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை பிரசங்கிக்கதான் அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தில் சனத்தின் மத்தியில் அனுப்பப்பட்டார்கள். அருமையானே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உடையவர்கள் தெரியுமா? வசனத்தில் வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் எப்படிப்பட்டவன்? is a blessed person. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அவன்தான். அது வேறொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது, அவன் சந்தோஷம் உள்ள மனுஷன் என்று சொல்லி. பாவம் மன்னிக்கப்பட்டால் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன வரும்? சந்தோஷம் காணப்படும்.
என்றால் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாய்த்தான் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தினால் என்ன செய்தார்கள்? களி கூர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது என்றார். நல்ல கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிறவருடைய வீட்டிலே ராவிருந்துக்காய் போயிருந்தார். அவர் விருந்து சாப்பிடும்படியாய் உட்கார்ந்து இருக்கிற வேளையில அணையாத விருந்தாளியாய் திடீரென்று ஒரு ஸ்திரீயானவள் தன் கையிலே ஒரு குப்பி பரணி தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே என்ன செய்தாள்? உட்கார்ந்தாள். உட்கார்ந்தவள் சும்மா இருக்கல. அவர் செய்த காரியம், அவருடைய கால்களிலே பாதங்களிலே தன் கண்ணீரை சொரிகிறவளாய் காணப்பட்டாள். கண்ணீர் சிந்தினாள். தன் தலைமயிரினாலே அதை என்ன செய்தாள்? துடைக்கிறவளாய் காணப்பட்டாள். அடுத்து அவள் செய்த காரியம், தான் கொண்டு வந்த பரணி தைலத்தை உடைத்து, பாட்டில உடைத்து அதை ஊற்றுகிறவளாய் காணப்பட்டாள். மாத்திரமல்ல, அடுத்தவள் செய்தோம், அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறவளாய் காணப்பட்டாள். இயேசுவை வீட்டுக்கு அழைத்த விருந்த அந்த வீட்டுடைய உடமஸ்தன் சொல்லுகிறான், இவள் பாவியாயிருக்கிற ஸ்திரீயாயிற்றே, இவளை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். யாராயிருந்தால்? தீர்க்கதரிசியாயிருந்தால். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உன்னை இங்கிலாந்து கொண்டு போறேன் என்று சொல்லி இருக்கிறார், அமெரிக்காவுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி இருக்கிறார். சொல்லுவார். நல்ல கவனிப்போம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அல்ல கிறிஸ்து. இவனோ நினைத்தான் இவர் தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரனால் இவளை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் என்ன செய்திருப்பாரே? அறிந்திருப்பாள். இவள் யாரா இருக்கிறாள்? பாவியான ஸ்திரீயா இருக்கிறாளே. பாவியான ஸ்திரீ. ஆனால் இயேசு அவளை குற்றம் சாட்டவில்லை. சீமோனை அழைத்து ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு மனுஷனிடத்துல 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 500 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தான். கடன் கொடுத்தவன் 2 பேரையும் என்ன செய்தான்? மன்னித்து விட்டான். இப்ப கேட்கிறார் சீமோனிடத்துல, சீமோனே, 2 பேருக்கும் மன்னிப்பு கிடைத்ததே, இவர்களில் எவன் அதிகமா என்ன செய்வான்? அன்பு கூறுவான். உடனே சீமோன் சரியாய் ஒரு பதில் சொன்னான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமா என்ன செய்வான்? அன்பாயிருப்பான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சரியாய் சொன்னார். சரியாய் நிதானித்து நீ சொல்லி இருக்கப்பா, எல்லாம் சரிதான். அதே போலதான் இவள் செய்த அநேக பாவங்களும் இவளுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் என்னிடத்தில் என்ன செய்தாலே? அன்பு கூர்ந்தாலே. என்னையா அன்பு கூர்ந்தாள்னு சொன்ன, என்னமோ கொஞ்சம் ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஊத்துனாலே இதுதான் பெரிய அன்பு கூறுகிறதா? அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 300 பணத்துக்கு அதிகமான காசு கொடுத்து அவள் வாங்கியிருக்கிறார். அன்னைக்கு ஒரு பணம் என்பது ஒரு நாள் வேஜஸ். என்னது? ஒரு நாள். அப்படி இருக்கா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 2வது வசனத்தை வாசி. முதல்ல இருந்து வாசிங்கம்மா. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலை ஆட்களை அமர்த்த அதிகாலையில புறப்பட்டான்.
வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி. நல்ல கவனிங்க, இன்னைக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு? கொத்தனாருக்கு கேட்டால் 1500 வரைக்கும் கொத்தனாருக்கு சம்பளம். லேடிஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, எத்தனை சம்பளம்? 500 ரூபா 600 ரூபா. என்னை பார்க்குறீங்க, இவ்வளோ சம்பளமாயா? உள்ளது தான் சொல்கிறேன், இல்லாத சொல்ல. இப்போ நல்ல கவனிப்போம். அன்றைக்கு ஒரு நாளைக்குரிய சம்பளம் எவ்வளவு? ஒரு பணம். அது எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அந்த ஒரு பணம் அப்போ எத்தனை ரூபா, எத்தனை நாளுடைய சம்பளம்? அது 300 நாள். ஒரு வருஷ சம்பளத்தையே கொடுத்தா நம்ம கொடுப்போமா? நம்ம தசமம் பாகம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம்? யோசித்து பார்க்கணும். வசனம் வாசித்துருங்க. எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. வசனம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? இங்க வசனத்துல சொல்லுகிறார், பரிசுத்தமானதை விழுங்குகிறது. கர்த்தர் நமக்கு 100 ரூபா கொடுத்துருக்கிறாருன்னா அதில் 10 ரூபா யாருக்கு உரியது? 1 மடங்கு தான். 9 மடங்கு யாருக்கு தானே சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். 1 மடங்கு தான் கர்த்தர் கேட்கிறார், தசம பாகத்தை. ஆனால் அது எப்படிப்பட்டதான் தசம பாகம்? வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 27:30 லேவியராகமம். தேசத்தின் வித்திலும் தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு தசமபாகம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானதை விழுங்கிறது மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? கண்ணியா இருக்கும். நான் கொடுக்கறதுனால தைரியமாய் சொல்லுகிற இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு தசமபாகம் எனக்கு கிடைக்கிற எந்த வருமானத்திலும் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஆலயத்திற்கு ஏதாயிலும் பொருள் வாங்க வேண்டுமா? இந்த லேடிஸ் மீட்டிங் நடக்கணுமே, யாரிடத்துல 10 பைசா வாங்கலே, எனக்கு கிடைத்த எல்லா பணத்தையும் அதற்கு தான் செலவு பண்ணேன். ஏன் தெரியுமா? நான் இப்போ எல்லா பணத்தையும் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றதை விட I have invested the money on you. பணத்தை உங்கள் மேல என்ன செய்திருக்கிறேன்? முதலீடு பண்ணி இருக்கிறேன். எதுக்கு முதலீடு? நீங்க எப்படியாயிலும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள போக சேர வேண்டும் என்றுதான் எனக்கு கிடைக்கிற எல்லா பணத்தையும் உங்களுக்கு செலவு செய்கிறேன். இப்ப புரிஞ்சுதா? எனக்கு கொடுத்த எந்த பணத்தையும் நான் என் மகன்கிட்டையோ மற்ற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் தனியாக சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு கிடைக்கிற பணம். இப்போ நீங்கள் கொடுக்குற தசமபாகத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் அதில் 10 பைசா கூட நான் கையில் வைக்க மாட்டேன். அதுலேருந்து தசமபாகத்தை எடுத்து வச்சு அதை ஊழியங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு தனிப்பட்ட விதத்தை நான் வெளியே போகும்போது வரும்போது யாராயிலும் கொடுத்தால் அல்லது ஊழியத்திற்கு போய் பிரசங்கித்து எனக்கு கொடுத்தால், திருமணம் செய்து அதற்கு மூலமாய் கிடைத்த வருமானம் உண்டானால் அதெல்லாம் கர்த்தருக்கு என்று தனியாய் சேர்த்து வைப்பேன். அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு உங்கள் மேல் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், இதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எனக்கு என்னவாய் கிடைக்கும்? பலனாய் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு காரியம் தான், வேற எதற்காய் அல்ல. யாருடைய பணத்தையும் நான் ஆசைப்படுகிறவன் அல்ல, யாருடைய பணத்தையும் நான் இச்சிக்கிறதும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சொல்லிக் கொடுத்த பரிசுத்தவான்கள் அதை நன்றா எனக்கு போதித்திருக்கிறார்கள். இந்த காலையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுப்போம். கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப என்ன செய்கிறவர்?
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திரும்ப என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். அவர் எப்படி அளப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே என்ன செய்வார்கள்? கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தால் நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம். கொடுக்க கொடுக்க கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருப்பார். அருமையான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒன்று சொல்கிறேன், 300 பணத்திற்குரிய 1 வருஷ கூலிய அவள் என்ன செய்தால்? சற்று நேரத்தில் ஊற்றி விட்டாள். ஆயினாத்தான் இயேசு சொன்னார், இவளை குறித்து எல்லா இடத்திலும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் நம் பெரிய ஆசீர்வாதம். வசனத்தை வாசிப்போமா? அங்கே எபிரேயருக்கு 8ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷத்தை நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிங்க முதல்ல. அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிங்க. நான் செய்ய போகிற உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே என்ன செய்வேன்? எழுதுவேன். அவருடைய இருதயமாகிய பலகையில கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அவர்கள் எப்படி யாருடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார்? 12வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. எப்படி மன்னிக்கிறாரா? அது கோடு போட்டுக்கணும். ஏன்னா நான் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி என்ன செய்வதில்லை, நினைக்கிறதே இல்லையா? ஏன்னா அவர் எல்லாருடைய பாவங்களையும் எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? கிருபையாய் கிருபையாய் கிருபையாய். ஏறக்குறைய 50 வருஷங்களுக்கு முன்பு நான் கேரளாவில் ஒரு பெரிய கன்வென்ஷன் ஒன்று நடக்கும். கும்பநாட்டில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் வருவார்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலிருந்தும் ஜனங்கள் வருவார்கள். அந்த கன்வென்ஷன் நடக்கிற பந்தலுக்குள்ளே போனாலே யாரும் கலர் ட்ரெஸ்ஸே இருக்காது, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட், தேவதூதர்களை போல காணப்படுவாங்க. நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய தகப்பனாரோடும் எங்களுடைய சபையிலே இருந்த மூப்பர்களோடும் சேர்ந்து அங்கே நாங்கள் போகிற ஸ்லாக்கியம் என்னுடைய வாலிப வயதில் கிடைத்தது. போயிருந்தேன். அப்போ ஒரு தள்ளு வண்டியில் பைபிள் மற்ற புஸ்தகங்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு ஒவ்வொரு ஊராய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு இந்த பைபிளை விநியோகம் செய்கிற ஒரு கர்த்தருடைய தாசனை நான் பார்த்தேன். அப்போ அவரிடத்துல வந்து எல்லாரும் பேசினாங்க, அச்சா எங்கன உண்டு? கிருபையாய் போகுന്നുണ്ട്. யாரோ மற்றவங்க வருவாங்க, பாஸ்டர் எங்கன உண்டு? கிருபையாய் போகுന്നുണ്ട്. சுகம். யோசித்து பாருங்க. அவர் அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தையே வாசல. அது இன்றைக்கு என் மனசில் அப்படியே பதிஞ்சது. ஏன் அதை சொல்லுகிறேன்? அந்த கிருபையினுடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சிருக்கணும். சாதாரணம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செய்யணுமே. நாயா கிருபைக்காய் நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது எல்லாம் கிருபையே, வேற எதினாலும் அல்ல. நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தினுடைய சத்துவத்தினாலே அல்ல. எதினாலே? எல்லாம் கிருபை. அந்த கிருபைதான் கிருபையாய் நம்முடைய பாவங்களை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். ஐயா யோசித்து பாருங்க. வீட்டில் போய் யோசித்து பாருங்க.
என் பாவத்தை எல்லாம், நான் செய்த எத்தனையோ பாவத்தை கிருபையாய் மன்னித்திருக்கிறாரே. அதாங்க அந்த பெண்ணிடத்துல சொல்லுகிறார், இந்த சீமோனிடத்துல சொல்லுகிற அந்த பெண்ணை குறித்து, இவள் செய்த அநேக பாவங்களும் இவளுக்கு என்ன செய்யப்பட்டது? எப்படி மன்னிக்கப்பட்டது? கிருபையாய் மன்னிக்கப்பட்டது. அவள் செய்த கிரியை நிமித்தம் அல்லையா, கிருபையினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார். அதனால் முதலாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். மீதியானது அடுத்த நாட்களில் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், நியமிதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட தேவஜனமாய் இந்த கூடாரத்துக்குள்ள கூடி வந்திருக்கிறோம். கிருபையாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஐயா. நமக்கு எந்த யோக்கியதை இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லை. எங்கோ கிடந்தோ, எங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருந்தோ, ஏதோ பட்டணத்தில், கிராமத்தில், குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோ. ஆனால் கர்த்தர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு ஏற்ற காலத்தில் ரட்சித்து உங்கள் பாவங்கள் எல்லாம் கிருபையாய் மன்னித்து இன்றைக்கு பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட்டு இந்த கர்த்தரை ஆராதிக்கும் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! இதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? ஐயா, எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், ஆனா இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பாவ மரமுடைய ரத்தத்தினாலே கழுவினதற்காக ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் சிந்தப்பட்டது பிதாவாய தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த அன்பை நம்மிடத்தில் வெளிப்படுத்தும்படிக்கு உலகத்தாராய நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சாதாரண அன்பல்லையா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வகிக்கிறவராய், சுமத்துகிறவராய் காணப்பட்டார். வாரினால் அடிக்கப்பட்டாரே, முள்முடி சூட்டப்பட்டாரே, அவருடைய முதுகெல்லாம் உழவன் உழுத படைசால்களை போல உழுது உழுது பண்படுத்தப்பட்ட நிலத்தை போல காணப்பட்டது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. நம்முடைய எல்லா ரத்தத்தையும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மனுக்குலத்தின் பாவத்திலே இருந்து விடுவிக்கும்படியாய் சிந்தினாரே. உனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உனக்காக உனக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயா? ஆண்டவரே, எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் ஸ்தோத்திரித்தாலும் போதாதையா. என்னுடைய பாவங்கள் எல்லாம் கிருபையாய் மன்னித்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அவற்றினாலே கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் அறிந்து ருசிக்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.